நாங்கள் எடுத்து ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட பொறுப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. ஏற்கனவே 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி இருந்தப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கோமாளிங்க அவர். அதனால் அதை பிரசுப்படுத்த வேண்டியதில்லை. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. இந்த ஓடுதளம் வந்து மலையிட பயிற்சி மேலிட பயிற்சி மையம் நிறைய தமிழ்நாட்டு அரசு வந்து விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு நிறைய வளர்ச்சி பணிகள் மேம்பாட்டு பணிகள்லாம் பண்ணிடுவோம். இப்போ இந்த வந்து சிந்தட்டிக் ஓடுதளம் இங்கே மட்டும் தான் இருக்குது. ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் சென்டர் சொல்லி இங்கே வந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அறிவுரை சொல்லுங்கள்? நீலகிரி மட்டும் தமிழ்நாடு பூரா மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி இருந்தப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம ஆட்சி வந்தது பிறகு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. வெளிநாட்டு வீரர்கள்லாம் வந்துட்டு இங்கே வந்து கலந்துக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி நிறைய மெடல் வாங்கிட்டு இருக்கிறோம், அவார்டு வாங்கிட்டு இருக்கிறோம். என்ன வரும்? ஸோ இப்போ நீலகிரி மாவட்டத்தில் நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்க சார். சென்னைக்கும் நீலகிரி கிளைமேட் எப்படி இருந்துச்சு சார்? நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நீலகிரி வந்து அனைத்து இடமும் பிடிக்கும்னு நேற்று போன மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தீங்க. இந்த பயணம் எப்படி இருக்குது சார்? நீலகிரி மாவட்டம் வந்தால் எப்போதுமே நான் ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி கழக நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி தவிர இந்த மாதிரி பார்க் போகிறது, சீனியர்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரெகுலராக தான் வச்சுருக்கேன். நீலகிரி மாவட்டத்துக்கு வரும்போது தான் நிச்சயமாக தொடர்ந்து செஞ்சுட்ருக்கேன். சார் இப்போ இது சார் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் சார். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லை, அதுக்கு முதல்ல அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போய் ஏடிஎம்கே காட்சி இருந்தப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் எடுத்து ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட பொறுப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நடந்திருக்கு. இப்போ கொடநாடு கொலை வழக்கும் அதே மாதிரி இருக்குமா சார்? அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த புதிய தண்டனை வழங்கப்படும். ஆனால் உடனே பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கு செல்வது வந்து தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தார். ஏன் பார்த்தாருன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் நிதி கொடுன்னு சொல்லி, மெட்ரோ திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் பித்தலாட்டத்தை சொல்கிறது தான் பழனிசாமியோட வேலையாக இருக்குது. மக்கள் நல்லா தெரியும். சார், இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னாடி வந்துடும் சார். இப்போ சமீபத்தில் கூட இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு சார் தலைமையில் ஒரு பேரணி போய் நல்ல வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு சார். ஆனால் அதிமுக சேர்ந்த இந்த செல்வராஜ் வந்து ராணுவ வீரர்களாக தெரியும், நாட்டுக்கு தெரியும். ஒரு கோமாளிங்க அவர். அதனால் அதை பிரசுப்படுத்த வேண்டியதில்லை. நான் பிரசுப்படுத்த விரும்புகிறேன். சார், ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி சிறப்பாக இருந்துச்சு. அதுக்காக தான் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்து எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவோம். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste the daily.